ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள், அதாவது அதிர்ஷ்ட எண் எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ராசி அதிபதியானவர் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்து அமைப்பெறுறீங்க. மேலும் 2 குடையவன் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 12 குடையவன் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கான கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் நிறைய நீங்க மேற்கொள்ளலாங்க. மேலும் திருமணம் சார்ந்த முயற்சிகளும் நீங்க வந்து சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும். உங்க வீட்டில் இப்போது மங்களவாதியம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த தினம் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு வியாபார ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் இருக்கிறதுனால அனைத்து தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளும் இந்த தினம் புதிய முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளலாங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா சிறந்த ஒரு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். இன்றைய தினம் நீங்கள் நிறைய திட்டமிடலாம். உங்கள் திட்டப்படி எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால முதல்ல திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு காரிய வெற்றிகள் தானாக வந்து சேரும். நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் சிறப்பாக முடிக்க முடியும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. எனவே உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் என்னென்ன தடைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை நீக்கி கொண்டு வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கூடிய ஒரு நாள். உங்களது உழைப்பை வந்து சரியான திட்டமிடல் மூலமாகவும் அதுக்கேற்ற மாதிரி சரியான கோணத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாகவும் நீங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இயல்பாகவே பாத்தீங்கன்னா உங்களால வந்து மிகச்சிறந்த திட்டத்தை வந்து உருவாக்கி கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல இதுவரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த தினம் சேமிப்பு குறித்த சில முக்கியமான நுட்பமான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். திருமண வாய்ப்புகள் இப்பொழுது கைகூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளை இப்போது நீங்க தாராளமாக செய்யலாங்க. உங்க செயல்பாடுகள்ல கொஞ்சம் வேகம் இன்றைய தினம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்க காரியங்களை சீக்கிரமாக முடித்து உங்களுக்கு ஓய்வு நேரத்தை உங்களுக்கு புதிதாக உருவாக்கி கிடைக்க முடியும். இன்றைய தினம் ஏற்கனவே வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய பழுதாகி கிடந்த வாகனத்தை எல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உங்க மனதில் இருக்குங்க. அதன் மூலமாக உங்க வண்டி வாகன வசதிகளும் உங்களுக்கு பெருகும். மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் இருக்காங்க. தக்க தருணத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பாங்க. எனவே நண்பர்கள் உதவியை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்க வேலையில சீக்கிரமா முடிக்கிறதுனால உங்களால் அதிகமான ரெஸ்ட் எடுத்துக்கொண்டும் செயல்பட முடியும். இன்றைய தினம் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக நண்பர்கள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுக்கு மிகச்சிறந்த உதவிகரமாக இருக்கக்கூடிய ஆதரவை தருவாங்க. எனவே ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஆசைகள் நிறைவேற்றிக்கொள்ள உங்களுக்கு தேவையான காரியங்கள் நிறைவேற்றிக்கொள்ள நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஆசைப்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு ஒரு புன்னகை மறையாத ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. அடிப்படை வாழ்க்கை நிலை இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் நீங்க வந்து பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கல அப்படின்னா உங்களால பணத்தை மிச்சம் பண்ண முடியாதுங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு பணம் மிச்சமாக இருந்ததுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி சேமிக்கிறதுல உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட வேண்டும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. சரியான கலந்துரையாடல் மற்றும்
நல்ல ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட நெருங்கிய உறவுகள் எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு சரியான கலந்துரையாடலை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவசரப்பட்டு எந்த தவறான முடிவு எடுக்கக்கூடாது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல உங்கள் மனதிற்கு பிடித்தபடி காதல் வாழ்க்கையில நல்ல டேர்னிங் பாயிண்ட் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வியாபாரிகள் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அவங்க உணர்வுகள் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் சொல்லாம தனியாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக அப்படியே வாக்கிங் போகணும்னு நினைப்பீங்க. அப்படி தனியா இருக்கிறது உங்களுக்கு மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கவலைகள் வந்து உங்க மனதை ஆக்கிரமிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காமல் போகலாம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, தனிமையில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள நீங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உங்க காரியங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த தினம் உங்களது கவலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்க திருமண வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹாப்பினஸை கொண்டு வரதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல பலன்கள் தரும். அதனால திருமண வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதை விட அது நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களது திருமண வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்க பணிகள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க இன்றைய தினம் கிரீன் கலரை பயன்படுத்தினாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுது. மேலும் நம்பர் 8 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து அன்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடியெல்லாம் நீங்க மறையுங்க. குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் மறையக்கூடிய ஒரு நாள். நீங்க செய்யக்கூடிய பிளானிங் மூலமாக நல்ல சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கீங்க. எனவே திட்டமிடல் அவசியம். ரோகிணி நட்சத்திரத்துல வந்து நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. மறைமுகமா என்னென்ன தடைகள் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மீது காணப்படுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், தடைகள் விலகும், ஆரோக்கியம் சிறக்கும். மிருக சீர்ஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சேமிப்பு எப்படியெல்லாம் செய்யலாம் என்கிற மாதிரியான சில முக்கியமான தொழில்நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சேமிப்பு குறித்த சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது உங்களால வந்து நிறைய பணத்தை வந்து எதிர்காலத்தில் சேமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓய்வு நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓய்வெடுத்து செயல்படுங்கள். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நீங்க கண்டறிந்து உடனடியாக அதை நீங்க கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம், தடைகள் அகலக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.